நண்பர்களே வணக்கம். புத்தகம் வாங்குவதிலும் புத்தகங்களை அடிக்கடி துளைத்து விடுவதிலும் எனக்கு ஒரு தனி கதை உண்டு. என்னுடைய குவிந்திருக்கும் புத்தகங்களை வைப்பதற்கு என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு என்று ஒரு தனி அறையோ, நீங்கள் நினைப்பது போல ஒரு நூலகமோ இல்லை, ஒரு பெரிய புத்தக அலமாரியோ இல்லை. எனவே புத்தகங்களை நான் எங்கெல்லாம் செல்கிறேனோ அங்கெல்லாம் சுமந்து கொண்டு செல்வது அப்படின்னு ஒரு நல்ல பழக்கமோ கெட்ட பழக்கமோ என்கிட்ட இருக்குது. அப்படியாக நான் எடுத்துக்கொண்டு போன ஒரு புத்தகம்தான் ஐயனார் கோயிலும் அபூபக்கர் வகையராகும். இந்த புத்தகத்தை எங்கே கொண்டு வச்சுருக்கேன்னு தெரியாமல் இந்த புத்தகத்தை நான் வந்தவுடன் வாசித்து விட்டாலும் கூட இந்த புத்தகம் பற்றி எதுவுமே எழுதாமல் இருந்து விட்டேன். அது இப்போ வருடங்கள் உருண்டோடி விட்டன. பல நேரங்களில் எனக்கு இது வளநாடனிடம் எப்படி சொல்லுவது என்று ஒரு தயக்கம் கூட இருந்தது உண்டு. ஆனால் இன்றைக்கு என்னுடைய இன்னொரு பயணத்தில் நான் இந்த புத்தகத்தை கண்டுபிடித்து விட்டேன். இப்போது நேற்றிரவு மீண்டும் வாசித்தேன். இந்த புத்தகத்தை பற்றி நான் முதலில் இந்த புத்தகம் வந்த வருடம் நான் வாசித்த போது என்ன ஒரு அபிப்பிராயம் எனக்கு ஏற்பட்டது. அதாவது 2017 வந்த புத்தகத்துக்கு 2020 இறுதியிலே நான் இதை பற்றி பேசுவது கொஞ்சம் இட்ஸ் நாட் டூ லேட் இல்லையா? இட்ஸ் ஓகே. அப்போ எனக்கு அந்த புத்தகத்தை வாசித்தவுடன் என்ன ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டதோ அதை மீண்டும் வாசிக்கின்ற போது அந்த அபிப்பிராயம் எனக்கு உறுதியாகி இருக்கிறது. அதுதான் இந்த புத்தகத்தை பற்றி நான் பேசியே ஆக வேண்டும் என்கிற இன்னொரு முனைப்பை எனக்கு கொடுத்தது. ஏனென்றால் இந்த புத்தகத்தினுடைய வடிவம் இருக்க பாருங்கள், அது ஒரு அது சொல்லப்போனால் அது ஒரு சம்திங் இட்ஸ் டிஃப்ரெண்ட். இந்த வடிவம் காலம் ரைட்டிங்ஸ், பத்தி ரைட்டிங்ஸ் அப்படின்னு பத்தி எழுதுவது பத்திரிகைகள் சொல்லுவாங்க. சில 10 டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலலாம் சோபாடிக்கு ஒரு ஹாஃப் பேஜ் கொடுத்துருப்பாங்க, அவங்க பத்தி எழுதுவாங்க டெய்லி. அதை வாசிப்பதற்கு ஒரு குரூப் இருக்குது. இப்படி இந்த பத்தி எழுதுவதுங்கிற ஒரு ஒரு கான்செப்டு, ஒரு ஸ்டைல் இருக்கு இல்லையா, ஒரு வடிவம் இருக்கு இல்லையா, அது இன்றைக்கு சமூக வலைத்தளத்திலே எழுத வருகின்ற போது அதனுடைய இன்னொரு வடிவம் இங்கே உருவாகி இருக்கிறது. அந்த வடிவத்தை மிக நேர்த்தியாக கையாளுபவர்கள் முகநூலிலே வெகுச்சிலர். அந்த வெகுச்சிலரில் மிக முக்கியமானவர் வளநாடன். இந்த புத்தகம் அதுதாங்க. இந்த புத்தகத்தினுடைய அது அவர் கொடுக்குற அந்த வடிவம் இருக்குது பாருங்களா, அது ஒரு அற்புதமான ஒரு வடிவம். இந்த இன்றைய அவசரமான உலகத்தில் எதை வேணாலும் என்னால் ஷார்ட்டாக இப்படி சுருக்கி சொல்லிட முடியும் பாரு அப்படின்னு காட்டுவது ஒரு பெரிய சேலஞ்சு. இன்றைக்கி அதை அந்த சேலஞ்சை கையில் எடுத்துக்கிட்டு அவரை அதை ஓர்மையோடு செய்திருக்கிறார்லாம் நான் சொல்ல மாட்டேன். அது அவருக்கு இயல்பாக இருக்கிறது வளநாடனுக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அப்படி செய்து வெளிவந்த புத்தகத்தில் ஒன்றாகத்தான் நான் இந்த ஐயனார் கோயிலோ அபூபக்கர் வகையராகும் புத்தகத்தை பார்க்கிறேன். அப்புறம் இந்த புத்தகத்தினுடைய ஒரு சில பக்கங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது ஒரு குறுநாவலுக்குள்ள ஒரு பெரிய பரப்பு. அந்த குறுநாவலை ஒரு மினி கதை மாதிரி சொல்லிடுறாரு. அது ரொம்ப ஆச்சரியப்படுத்துது. அந்த மினி கதையில் ஆனால் எல்லாமே இருக்குது. அதை நீங்கள் ஒவ்வொரு வரியையும் நீங்கள் ஒரு 10 பக்கமாக விரிச்சிக்கலாம். ஆனால் அந்த 10 பக்கத்தை நான் ஒரு வரியில் கொடுப்பேன். ஐ கேன் டூ இட், என்னால் அது முடிஞ்சிருக்க பாருங்கன்னு சொல்கிறது தான் அந்த இது. ஒரு கதையை சொல்லி கேளுங்களேன். ஒரு மாடு, ஒரு ஊரில் ஒரு பூசாரி இருக்கார். அந்த பூசாரி என்ன பூசாரினா, இந்த உடுக்கை அடித்து குறி சொல்லுகிறவர். கிராமப்புறங்களில் எல்லாருக்குமே அது தெரியும், அதை பற்றி, அவர்களை பற்றி. இந்த மாடு தொலைஞ்சு போச்சுன்னா, அப்புறம் கண்ணுக்குட்டி தொலைஞ்சு போச்சுன்னா, ஏன் சர்டிஃபிகேட் தொலைஞ்சு போச்சுன்னா கூட அது எங்கே கிடைக்கும், இந்த திசையில் கிடைக்கும், இந்த திசையில் இருக்கும், 200 மைலுக்கு அப்பால் போனேன்னா உனக்கு கிடைச்சிடும் அப்படின்லாம் குறி சொல்லுவார்கள். அந்த பூசாரியை பற்றி ஒரு டெஸ்கிரிப்ஷன் கொடுப்பாரு. அவர் மஞ்சள் கலர் வேட்டி கட்டியிருக்கிறாரு, கழுத்தில் ஒரு மாலை, அப்புறம் விபூதியை நீரில் குழைத்து பூசி இருக்கிறார். தென்னை மரத்துக்கு கீழே தென்னை தடுக்கு வச்சு மறைச்சிருக்கிற வேப்ப மரத்துக்கு அடியில் அவர் உட்காந்துக்கிட்டு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வாரத்தில் 2 நாள் தான் அவருக்கு வேலை.
ஊரே இறங்கி வந்து அவர்கிட்ட தான் தொலைஞ்சு போனதையெல்லாம் கேட்டுட்ருக்கோம். அப்போது உலகத்தில் இருக்க அத்தனை தேவியரும் அந்த அம்மாக்களை ஆத்தாக்களை வந்து அவர்கிட்ட இறங்கி குறி சொல்வாங்களாம். அவர் குறி சொல்வார். அப்படியான அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்றால், அவருடைய மகன் பக்கத்து ஊரில் இருக்கிற ஒரு பெண்ணை காதலித்து அவளை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டான். கிராமங்களில் நடக்கின்ற அருமையான காதல் கதை. பாரதி ராஜா போன்றவர்களெல்லாம் நமக்கு சொல்லி சொல்லி பழக்கப்படுத்திய ஒரு காதல் கதை. அப்படி இங்கேயும் நடக்குது. ஆனால் இந்த காதல் கதையில் என்ன ஆகிறது என்றால், அவன் மகன் அப்படி தொலைஞ்சு போன மகனை இப்போ தேடி அலைகிறார் இந்த பூசாரி. இவர் தேடி அலைகின்ற போது மகன் எங்கே இருக்கான்னு தெரியலை. இப்போது தான் தொலைஞ்சு போன மகன் எந்த திசையில் இருக்கான், எங்கே இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பூசாரி மேலே இப்போ எந்த ஆத்தாவும் இறங்கி வரல. இந்த வரி இருக்கு, எந்த ஆத்தாவும் இறங்கி வரல. இப்போ என்னாச்சு, பூசாரி வந்து பக்கத்து ஊரில் இருக்கிற ஒரு புடவை கடையில் வந்து பூசாரி பூவாக்க வேலை பார்க்குறாரு. முடிஞ்சிருது கதை. எவ்வளவு கதைகள் இதன் ஊடாக ஒரு சமூகத்தினுடைய எத்தனை பெரிய கதைகளை வந்து ஒரு மினி கதையாக்கியிருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பிரமிப்பாக நம்ம வாசித்து முடித்த உடனே நமக்குள்ள ஒரு பிரமிப்பு உண்டாகும். அதுபோல தான் இன்னொரு கதை, இன்னொரு செய்தி சொல்லுவார். நண்பனின் வீட்டில் துக்கம் விசாரிக்க கிளம்புகிறார். அப்போது அம்மா வந்து ஒரு பையில் வந்து ஆப்பிளும் கொஞ்சம் பிஸ்கட்டு வாங்கி பையில் கொடுக்காங்க. அப்போது துக்கம் விசாரிக்க போகிற வீட்டில் பொதுவாக நம்ம இதெல்லாம் வாங்கிட்டு போக மாட்டாங்க. அது எல்லா இடங்களிலும் அந்த பழக்கம் நமக்கு இருக்கிறது. இந்திய மரபு எல்லா மனிதநேயமிக்க எல்லா இடத்துலையும் அந்த பழக்கம் இருக்கு இல்லையா? அப்போது இவர் சொல்கிறாரு, நான் துக்கம் விசாரிக்க போகிற வீட்டுக்கு இதை ஏமா கொடுக்குறேன்னு கேட்குறாரு. அப்போ அம்மா சொல்கிறாங்க, இல்லைப்பா, நீ போகிற வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தான் வாத்தியார் வீடு. வாத்தியார் கொஞ்சம் இப்போது நடமாட்டம் இல்லை. அவரையும் போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்து அவருக்கும் அவர்கிட்ட இந்த பழத்தை கொடுத்துருப்பான்னு சொல்கிறார். அப்போது இவருக்கு நினைவுக்கு வருகிறது, இந்த வாத்தியார் தான் நம்ம அப்பா வாங்கின கடனுக்காக நம்ம அப்பாவை அவ்வளவு அசிங்கமாக தாறுமாறாக வசைப்பாடிய இந்த வாத்தியாரை பார்த்துட்டு வான்னு அம்மா சொல்கிறாளே அப்படிங்கிற ஒரு நினைப்பு வருது. அதே நேரத்தில் தன் அம்மாவை பற்றி மிகவும் பெருமையாக இருக்கிறது. எனக்கு என்ன தோணுது, இதை வாசித்ததுக்கப்புறம், இந்த அம்மாக்கள் எல்லாம் நம்முடைய இந்த அம்மாக்கள் எல்லாம் கடந்த காலமாகிவிட்டார்களோ, ஒரு தமிழ் சமூகத்தின் கடந்த காலமாகிவிட்டதோ இந்த உணர்வுகள் அப்படிங்கிற இன்னொரு உணர்வு நிலையை வந்து இந்த பத்தியை வாசிக்கும்போது நமக்கு ஏற்பட்டு விடுகிறது. இன்னொரு விஷயம் என்னென்னா, மாரியம்மா செட்டியார், ராஜாக்கு பெரியப்பா, அப்புறம் அல்ஃபோன்ஸ் வாத்தியார், இவங்கெல்லாம் உயிரோடு இருந்த வரைக்கும் சேர்ந்து தான் இருந்தாங்க அப்படின்னு ஒரு பத்தியில் சொல்லுவார். கடைசி அதை எப்படி முடிப்பார்னா, நேற்று அவங்க கனவுல வந்தாங்க, சேர்ந்தே தான் வந்தாங்க, நேற்று கனவில் கூட ஒன்றாத்தான் வந்துட்டு போனாங்க என்று பதிவில் எழுதியிருப்பார். இப்போது இது ஒரு நம்மளுடைய சமூகத்தினுடைய ஒரு காலகட்டத்தினுடைய ஒரு ஃபோட்டோ. எனக்கு இப்படி கனவுல கூட அவங்க சேர்ந்து தான் வந்துட்டு போனாங்க, அவங்க வாழ்க்கையில் கூட அவர்கள் சேர்ந்து தானே இருந்தார்கள். இது ஒரு பகுதி, நம்மளுடைய கூட்டு சமூக வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக இதெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு தெரிய வருகிறது இல்லையா? அப்புறம் அவருடைய இன்னொரு முக்கியமான இந்த புத்தகத்தில் வந்து நிறைய கவிவள நடனுக்கு கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு உண்டு, நல்லாவே இருக்கும். அதை நாங்கள் முகநூலில் நிறைய என்ஜாய் பண்ணுவோம். இந்த புத்தகத்துலேயும் அது வந்து நிறைய விரவி கிடைக்கிறது. இதில் நான் ரசித்த ஒரு நகைச்சுவை என்னென்னா, காலம் கெட்டு கிடக்கு, கருவாட்டு பானையே லாக்கரில் வச்சிடுங்கன்னு கத்தாருக்கு பிழைப்பி தேடி போனவன் கைபேசியில் மாமனுக்கு குறுஞ்செய்தி அனுப்புதான். ஓகே, அதுக்கு மாமா என்ன பதில் சொல்கிறாரு, கடல் தாண்டி நீ போன பின்னால் களவாணி பயமெல்லாம் எங்களுக்கு இல்லை மாப்பிள்ளை, கவலைப்படாதேன்னு மாமா மறு செய்தியை அனுப்பி வச்சாரா. இவ்வளோதான். இட் வாஸ் ஸோ, அப்படி ஒரு நகைச்சுவை, நம்ம வாய் விட்டு சிரிக்கலாம். இப்படியாக இந்த புத்தகம் நிறைய நம்மளுடைய ஒரு அரை நூற்றாண்டுக்கு முந்திய, இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய தந்தையர் காலத்தினுடைய ஒரு தமிழ் கூட்டு சமூகத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பாக
அதனுடைய கதைகளாக, அதனுடைய செய்திகளாக, அதனுடைய பண்பாட்டு கலாச்சாரமாக, அதனுடைய முகமாக, ஒரு குறுக்கு வெட்டு தோற்றமாக, ஒரு புதிய வடிவத்துடன் கொடுத்திருக்கிறார் வளநாடன். இந்த வடிவம், இந்த உத்தி வளநாடனுக்கு இயல்பாகவும் மிகச் சிறப்பாகவும் அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே இந்த ஐயனார் கோயிலும் அபூபக்கர் வகையராகவும் என்ற புத்தகம் மிக முக்கியமானது. வாழ்த்துகள் வளநாடன். தாமதத்திற்கு மன்னிக்கவும். நன்றி.